ஹலோ. சொல்லுடி. என்ன பண்றீங்க? மொசை பிடிச்சிட்டு இருக்கேன், வரியா? என்ன கிண்டலா? பின்ன என்னடி, ஆபீஸ்ல தான் இருப்பேன். நீ என்ன பண்ற? நான் வீட்டில் தான் இருக்கேன். எப்போ வருவீங்க? முக்கியமான மீட்டிங் இருக்கு, எல்லாம் ரெடியா இருப்பானுங்க, உள்ள போக போறேன். ஏண்டி? இல்லை, உங்களை பார்க்கணும் போல இருந்தது, அதான் கேட்டேன். சரி, அப்ப அப்படியே இரு, ஒரு 2 நிமிஷம். எல்லா மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு கண்ணை மூடி கண்ணை தர உன் முன்னாடி இருப்பேன். ஐயோ, அதெல்லாம் வேணாங்க. நீங்க ஒர்க்கை முடிச்சுட்டே வாங்க. ஐயோ, நானும் சும்மா தாங்க சொன்னேன். மீட்டிங்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் தான் வருவேன். எப்படியும் வர 6-7 கூட ஆகலாம். நீ சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு, சரியா? சரி. என்னடி, சரியே லைட்டா இழுத்த மாதிரி இருக்கு. என்ன வேற எதுவும் கேட்கணுமா? இல்லைங்க, ஒன்றும் இல்லை. நீங்கள் வேலையை பாருங்க, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். இதுக்கு தான் இவ்வளோ இழுத்தியா? நான் கூட வேற எதையோ எதிர்பார்த்து. என்ன எதிர்பார்த்தீங்க? என்னடி, என் வாயிலேருந்தே வாங்குறதுக்கா? என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. உன் குரலே எனக்கு சொல்லுது உனக்கு எல்லாம் புரியுதுன்னு. சரி, குளிச்சாச்சா? இல்லைங்க, இனிதான். ஏன்? இல்ல, ரூம்ல கீசர் ஆஃப் பண்ணனான்னு தெரியல, ஒரு டைம் செக் பண்ணிக்க. ஓகேங்க, நான் இப்பவே பார்க்குறேன். பாய்டி. பாய்ங்க. வாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா தான் அத்தை. ஏதாவது வேலை இருக்கா? வேலைலாம் ஒன்றும் இல்லை. கல்யாணத்துக்கு சில பேர் வரல, அவங்கெல்லாம் நீ கல்யாணம் நடந்துருச்சான்னு கேட்கணும்னு வீட்டுக்கு வராங்க. நீ கொஞ்சம் ரெடி ஆயிரு. புதுசாக கல்யாணம் நடந்தவ என்ன இப்படி சிம்பிளாக இருக்க? சாரி கட்டி நிறைய நகைங்க போட்டுக்க, அப்போதான் புது கல்யாணம் பொண்ணுங்கிற ஒரு கலை இருக்கும். அத்தை, எனக்கு நகை போட்டாலே மேலெல்லாம் குத்தும் அத்தை. என் புள்ள கூட போகும்போது நீ எப்படி வேணா போ, அவனை பார்த்த உடனே உன்னைய மதிப்பாங்க. உங்கள் வீட்டில் எப்படி இருந்தியோ எனக்கு தெரியாது. இப்போ கல்யாணம் நடந்துருச்சு, கல்யாணம் நடந்த புதுசு வேற. நல்ல புடவை கட்டி தலை நிறைய பூ வச்சு கழுத்து நிறைய செயின் போட்டுக்க, அப்போதான் பார்க்க அழகாக இருக்கும். வேலைக்கு போய்ட்டு வர ஆம்பளைங்களுக்கு வீட்டில் பொண்டாட்டி ஃப்ரெஷ்ஷாக மூக்கு ஒளியுமா முகத்தை நல்லா சிரிச்ச முகமாக வச்சுருந்தாதான் வேலை பார்த்த அழுப்பெல்லாம் போய் சந்தோஷமாக இருப்பாங்க. கிருஷ்ணாவை காதலிக்கிறேன்னு சொல்லி வளைச்சு போட்டு கல்யாணம் பண்ண மட்டும் காணாது. அதுக்கேற்ற மாதிரி கிருஷ்ணா பொண்டாட்டினா எப்படி இருப்பாளோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கவும் தெரியணும். என்ன பேசிகிட்டு இருக்கேன், அமைதியாக இருக்கிற? நகை இருக்கா, இல்லை நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கவா? இல்லை அத்தை, என்கிட்டயே நகைங்க இருக்குது. அந்த நகையெல்லாம் நீ ஏற்கனவே கல்யாணத்தப்பவே போட்டாச்சு. நான் உனக்குன்னு வாங்கி வச்ச நகை எடுத்துகிட்டு வரேன். இன்றைக்கும் நகையை வாங்க மாட்டேன் அப்படி இப்படின்னு ட்ராமா பண்ணி இருக்கிற குடும்பத்தையும் பிரிச்சுடாத. இன்னும் மிச்சம் இருக்கிறது நானும், உன் மாமனார், உங்கள் அக்கா, உங்கள் அத்தா, அப்புறம் நீ தான். இந்த 3 குடும்பமும் துண்டு துண்டாக போகணும்னா இன்னும் அடம் பிடிச்சிட்டாலே. குடும்பம்னா சில இடத்துல விட்டு கொடுத்துதான் ஆகணும். செல்ஃப் ரெஸ்பெக்ட்டு, என் கௌரவம், அது இதுனா குடும்ப ஒத்துழையாக இருக்காது, புரியுதா? சரிங்க அத்தை. சீக்கிரமாகவே ரெடியாக இரு, அவங்கெல்லாம் வந்துடுவாங்க. சரிங்க அத்தை. நல்ல மனசில் ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம எங்கேருந்து வந்தோம் அதெல்லாம் மற்றவங்க கேட்க மாட்டாங்க. நம்ம எப்படி இருக்கிறோம், எப்படி நடந்துக்கிறோம் அதை தான் பார்ப்பாங்க. கிருஷ்ணாவோட பொண்டாட்டியா நல்ல ப்ளசண்ட்டாக இரு. எல்லாட்டையும் சந்தோஷமாக சிரித்து பேசு. சந்தோஷமாக இரு, வீட்டுக்கு வரவங்ககிட்டையும் கலகலப்பாக இரு, புரியுதா? எந்த ஒரு இடத்துலையும் நம்ம கௌரவத்துக்கு குறைச்சல் வந்துடக்கூடாது, உம்முன்னு இருக்கக்கூடாது. சரிங்க அத்தை. ஆதி, ரெடி ஆயிட்டியா? அதான் அத்தை பார்த்துட்டு வர சொன்னாங்க. வீட்டுக்கு எல்லாரும் கல்யாணம் கேட்க வராவலாம். சரி, ரெடி ஆயிட்டுன்னு அப்போ ஹாலுக்கு போமா? சரிக்கா, நான் ஓகே தானே? அத்தை ஏற்கனவே மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. ஆமாம் ஆமாம், அவங்க கையில் மாட்டிடாத, உன்னை சவைச்சு துப்பிடுவாங்க. இல்லைக்கா, இதுக்கப்புறம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருப்பேன். அவங்கள பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கு. அவங்க அவ்வளோ ஒன்றும் டெரர் பீஸ் இல்லை, காமெடி பீஸ் தான். பார்க்க தான் அப்படி இருப்பாங்க. ஆமாம், உனக்கு யார் எடுத்தாலும் காமெடி பீஸ் தான். இவ்வளோ பாய் என்கிட்ட பேசுகிறல்ல, உங்கள் மாமியார் கிட்ட பேச வேண்டியதானே? ஏன், அப்போ உனக்கு மாமியார் இல்லையா? அவங்க எனக்கு மாமியாரா இல்லை. நீ வந்ததுக்கப்புறம் எனக்கு மாமியாரா மாறிட்டாங்க. சரிடி, நகையெல்லாம் புதுசா இருக்கு, நான் பார்க்கவே இல்லை. ஆமாக்கா. என்ன, உங்க ஆத்துக்காரர் வாங்கி போட்டாரா? இல்லைக்கா, அத்தை அன்னைக்கு கொடுத்தாங்கல்ல ஒரு நகை செட்டு, அதான் இது. ஏய், நீ பயங்கரமான ஆளுடி. அன்னைக்கு வாங்க மாட்டேன் அப்படி இப்படின்னு அதுக்கு தானே 2 குடும்பமும் அடிச்சு உருண்டு புரண்டுக்கிட்டு கிடந்தவ. இன்னைக்கு கமுக்கமாக எடுத்து அவ்வளோ நகையும் கழுத்தில் போட்டிருக்க. இல்லைக்கா, இன்னைக்கு அவங்க எப்படினாலும் அவங்க நம்ம மாமியார் தானக்கா, வாங்காமல் தீராதுல்ல. நம்ம வேற யாரோ ஒருத்தவங்கன்னா அவங்கள நமக்கு பிடிக்கல, நம்ம பேசாமல் இருக்கலாம்னு சொல்லலாம். அவங்க நம்ம ஹஸ்பண்டோட அம்மா, எப்படினாலும் அவங்க நம்மலாம் ஒரே வீட்டில் தான் இருக்கோம். இந்த உறவும் ரொம்ப சிக்கலானது, எதுக்கு இன்னும் கஷ்டப்படுத்திக்கிட்டு? அது மட்டும் இல்லாமல் அவங்க சொன்னாங்க, இன்னும் பிரச்சனை வந்தால் இந்த வீட்டில் இருக்கிற 3 ஃபேமிலியுமே பிரியிற மாதிரி வரும்னு. என்னால் ஒன்றை விட்டுலாம் இருக்க முடியாதுக்கா, அதான் சரின்னு சொல்லி வாங்கிக்கிட்டேன். ஆனால் ரொம்ப அழகா இருக்குடி. நல்லா இருக்காக்கா? நல்லா இருக்காவா? சூப்பராக இருக்கு. எனக்கு போட விருப்பமே இல்லைக்கா, ரொம்ப வெயிட்டாக இருக்குது. ஆனால் அவங்க ஏதாவது தப்பாக நினச்சிப்பாங்களேன்னு போட்டிருக்கேன். அப்படியா? ஆனால் ரொம்ப அழகா இருக்கு. நான் கல்யாணம் நடந்து வரும்போது உனக்கு எந்த மாதிரி நகை பிடிக்கும்னு கேட்டாங்க.
நான் விவரம் புரியாம எனக்கு சிம்பிளா இருக்கிற நகை தான் பிடிக்கும்னு. ஏதோ கோவி செயின் மாதிரி 2 பவுன் 3 பவுன் செயின் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் எடுத்து போட்டாங்க. அதுக்கப்புறம் விவரம் புரிஞ்சதுக்கப்புறம் ஐயையோ வாய்ப்பை விட்டுட்டமேன்னு யோசித்தேன். இதுக்கப்புறம் எங்க நம்மகிட்ட கேட்காக, எப்போவாது வாங்கினா அவ இஷ்டப்படி நகை வாங்கிட்டு வராவ. ஆனால் உனக்கு ஒன்று பிடிக்காதுங்காங்க. ரொம்ப நல்லா கிராண்டாக எடுத்திருக்காங்களேப்பா. நான் கூட இந்த அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்கல தெரியுமா. என்ன இருந்தாலும் நம்ம மாமியாருக்கு எல்லாரையும் விட உன் புருஷனாக தான் அவ்வளவு இஷ்டம். அதனால தான் உன் மேலேயும் அவ்வளோ கோவம். நம்ம இஷ்டம் இல்லாமல் அவன் இஷ்டப்படி கட்டி கூட்டிகிட்டு வந்துட்டானேன்னு. அக்கா நீ வேணா இதில் ஒரு செயின் போட்டுக்கையே. இல்லடி, நீ ஏன் ஆசையாக போட்டிருப்ப, உன்கிட்ட எதுக்கு பிடுங்கிட்டு. பரவாயில்லக்கா, ஒன்று போட்டுக்கோ, இரு நான் தரேன். நல்லா இருக்குடி. அந்த நகையை போட்டதுக்கு அப்புறம் தான் நான் கெட்டிருக்க சேலையே நல்லா இருந்த மாதிரி இருக்கு பார்த்துக்கோ. அதுவும் இந்த கழுத்தில் போட்டிருக்க பற்றியா நெக்லஸ்ஸு, அது அந்த அழகா இருக்க. அது ஒன்று போட்டாலே போதுமே. நீ தங்க நகை மேலே அதை போட்டிருக்க பற்றியா, அது நல்லாவே இல்லை. அக்கா அப்போ இந்த கோல்டு நெக்லஸ் கழட்டி வச்சுடுவா? வேணாண்டி, கீழே கோல்டில் தானே மாலை போட்டிருக்க. அதுவும் கோல்டன் நெக்லஸ்னா தான் நல்லா இருக்கும். இது ஒன்று அது ஒன்று நல்லா இருக்காது. நீ ஒன்று பண்ணு, அந்த இப்போ மேலே போட்டிருக்க பற்றியா அந்த நெக்லஸ் கழட்டி என்கிட்ட கொடு. கோல்டுலேயே போட்டுக்கோ, அது நல்லா இருக்கும். சிம்பிளாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். சரிக்கா. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க உட்காருங்க. சுப்பக்கா உன் மருமகளை கூப்பிடு, அவளை பக்கத்துல வந்திருக்கோம். நீ நானும் பார்த்ததே இல்லையாங்க. இரு நம்மளே ரெடியாகவே எவ்வளோ நேரம் ஆகும். சின்ன பிள்ளைல 2 ரெடி ஆகி வரட்டும். மதனி, ஏதோ உங்க ஸ்டேட்டஸ்க்கு இல்லாம சும்மா சாதாரண ஒரு குடும்பத்திலேருந்து பொண்ணு எடுத்திருக்கீங்கன்னு சொன்னாங்க, அப்படியா? உங்களுக்கு தெரியாதது என்ன தம்பி இருக்கு? எங்க குடும்பத்துல பொண்ணு நல்ல பொண்ணா, குடும்பம் நல்ல குடும்பமா தான் பார்ப்போம். எங்க 3 மருமக்குமாரும் ஒரே குடும்பத்திலேருந்து தான் வந்திருக்காங்க. 3 பேரை மருமக்குமாரை கொண்டு வந்திருக்கோம்னா அந்த குடும்பம் எவ்வளவு நல்ல குடும்பமா இருக்குன்னு பாருங்க. சரி, காசு பணத்துக்கு குறையா இருந்தா என்ன? நம்ம சுப்லட்சுமி அக்காட்ட இல்லாத காசா? இவங்க மருமகளுக்கு தலை உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பூட்டி அழகு பார்த்துருப்பாங்களே. சரியா சொன்னீங்க. ஆதி ஒன்று மறந்துட்டேனே. என்னாச்சுக்கா? ஒன்றும் இல்லை. இந்த நகைங்களை நான் போட்டேன்னு தெரிஞ்சா அத்தை எதுவும் சொல்லுவாங்களோ? ஒன்று தானே போட சொல்லியிருக்காங்க. அக்கா நான் தான் போடணும்னு சொல்லலக்கா. இந்த நகை அன்னைக்கு வாங்க மாட்டேன்னு சொன்னேன்ல, அதை இன்னைக்கு வாங்கிக்கோன்னு கொடுத்தாங்க. அழகா ரெடி ஆயிருன்னு சொன்னாங்க. அழகா தானே ரெடி ஆயிருக்கேன், பின்ன என்ன பிரச்சனை? அப்படியே நகையை நீங்க போட்டாலும் நீங்க இந்த வீட்டோட மூத்த மருமக. உங்களை அவங்க என்ன சொல்ல போறாங்க? என்னை விட உங்களை தான் ரொம்ப பிடிக்கும். நான் தான் பிடிக்காத மருமக. இல்லடி, எனக்கு என்னவோ போல இருக்கு. ஏதோ நான் கல்யாணம் பண்ண மாதிரி அவ்வளோத்தையும் போட்டுக்கிட்டு நிற்கிறேன். ஒன்று பண்ணலாம், நீ போட்டுக்கோ. வா, நான் உனக்கு போட்டு விடுறேன். திரும்பி நெல்லு. இல்லக்கா, எனக்கு அது குத்திக்கிட்டே இருக்கு கழுத்து பக்கம். அதெல்லாம் எரிச்சலாம் வருது. ஏற்கனவே வெயில், வேணாம் ப்ளீஸ். ஆனா அக்கா, இந்த நகை என்னை விட உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. உண்மையாவாடி? ஆமாக்கா, சத்தியமா ரொம்ப அழகா இருக்கு. செல்வி, சாப்பாடெல்லாம் ரெடி தானே? அதெல்லாம் அப்பவே ரெடிமா. சுப்லட்சுமி, என்ன இருக்கட்டும், நாங்கள் சும்மா கல்யாணத்துக்கு கேட்டுட்டு போகணும் தான் வந்தோம். நீ என்னடானா சமையல் அது புதுன்னு பெருசாக பண்ணிக்கிட்டு இருக்க. தடப்படலாம் விடு, நம்ம தானே. நம்ம எத்தனைடா அடிக்கடி வீட்டுக்கு வரோம், ஏதோ புதுசாக இன்னைக்கு தான் வர்ற மாதிரி. என்ன சொல்கிற நீ? வீடு தேடி கல்யாணம் கேட்க வந்திருக்கீங்க, வெறும் வயிற்றோட அனுப்ப முடியுமா? கிருஷ்ணாவோட கல்யாணத்தை ரொம்ப அவசரமாக நடத்தினோம். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்ல தான் செஞ்சோம். இருந்தாலும் 1-2 நம்பர் விடுபட்டு போச்சு, மன்னிச்சுக்கோங்க. என்ன வேணா சொல்லுங்க மதனி, நாங்க கிருஷ்ணா கல்யாணத்தை பார்க்க ஆசையா இருந்தோம். என்ன பண்றது, நீங்க சொன்னதானே வர முடியும். நீங்க சொல்லவே மறந்துட்டீங்க, பின்ன எப்படி வர்றது? இங்க பாருங்க, அன்னைக்கு பார்த்தா மண்டபத்தில் எல்லாரும் இருக்கிற மாதிரி நம்மளும் 1 மணி நேரம் இருந்துட்டு போயிருப்போம். இன்னைக்கு வீட்டுக்கு வர போய் அவிலோட 1 மணி நேரம் பேசலாம், பழகலாம், சிரிக்கலாம். நம்ம சுப்புலட்சுமி கூடயும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பேசலாம். என்ன சொல்றிய? செல்வி, நீ போ, கிச்சனில் ஏதாவது வேலை இருக்கும். போய் முதல்ல டீ போட்டு வை, ஆதி வரும்போது எடுத்துட்டு வர சொல்லு. சரிங்கம்மா. சித்தி, எப்போவுமே எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, சுப்லட்சுமி சித்தி மாதிரி இருக்கணும், டிசிப்ளினாக இருக்கணும், அவள் அப்படி இருப்பா இப்படி இருப்பான்னு. உங்கள் வீட்டு மருமங்க 2 பேரும் அதே மாதிரி இருப்பாங்களா? நீ பார்க்க தானே போகிற எப்படி இருக்காங்கன்னு. ஆமாம், சுப்பக்கா கூட பழகிறதுக்கே ரொம்ப நாள் கழிச்சு நல்லவங்களா கெட்டவங்களா எப்படிப்பட்டவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட் ஆவா. அப்போ மௌனு கட்டி வைக்கன்னா எப்படி தேடி இருப்பா பொண்ணு. சரியா சொன்னீங்க. ஆமா ஆமா. ஐயோ அக்கா, என்னாச்சு? என்ன மன்னிச்சிடுங்க சின்னம்மா, தெரியாம உங்க சேலையில காஃபி ஊட்டிட்டேன். அம்மாட்ட சொல்லிடாதீங்க ப்ளீஸ் சின்னம்மா. அக்கா பரவாயில்ல, இதுக்கு போயிட்டு எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? நான் ஒரு ட்ரெஸ் மாத்திட்டு போறேன்.
அம்மா அவங்க 2 பேரையும் கூப்பிட்டாங்க. சின்னம்மா வேற நல்ல புடவைய கட்டிட்டு போங்க. சரிக்கா. அக்கா நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வந்துடுறேன். ஏண்டி நானும் நிக்கிறேன், ஒன்னா போவோம். இல்லக்கா நீ ஃபர்ஸ்ட் போ, நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். வீட்டுக்கு வந்த கெஸ்ட் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்ச மாதிரி இருக்கும்ல, நீ பேசிட்டு அதுக்குள்ள நான் வந்துடுவேன். சரி சரி, சீக்கிரம் வந்துடு. வாங்க எல்லாரும் வாங்க. நல்லா இருக்கியாம்மா? பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது? நல்லா இருக்கோம், நீங்களாம் எப்படி இருக்கீங்க? வாங்க எல்லாரும் வாங்க. ஓ இதுதான் கல்யாண பொண்ணா? புதுசா கல்யாணம் நடந்த பொண்ணா? அழகா இருக்கா, லட்டு மாதிரி இருக்கா. ஆனா ஏதோ ஒரு குறை. என்ன குறைன்னு தான் எனக்கு சொல்ல தெரியல. அதை என்ன குறைன்னு சொல்ல தெரியல. சொல்ல வேண்டாம், விட்டுரு. இப்ப நான் தானே பேசுதேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீ ஒண்ணுமே பேச வேண்டாம், நீ பேசினாலே பிரச்சனை தான். அமைதியா இரு. இதோ பாருங்க, நீங்க கல்யாணம் கேட்க வந்த மாதிரி நானும் கல்யாணம் கேட்க வந்திருக்கேன். நீங்க பேசுற மாதிரி நானும் பேசுவேன். என்னைய பேசாத நீங்க சொல்லாதீங்க. வயசுக்கு கொஞ்சமாட்டு மரியாதை கொடுக்குறியா? ஏத்து பேசிட்டு இருக்க. சரிங்க ஆண்டி, இனிமே உங்க வயசுக்கு நான் மரியாதை கொடுக்கேன், போதுமா? என்னது ஆண்டியா? யாருக்கு யார் ஆண்டி? என்னையோட 4-5 வயசு தான் இளையவா மாதிரி இருப்ப. நீ என்னைய பார்த்து ஆண்டிங்க? ஓ மண்டை என் மண்டையை விட எவ்வளோ பெருசா இருக்கு பார்த்தியா? பாருங்கி மண்டை. 2 பேரும் பேச்ச விடுங்க, சின்ன பிள்ளைங்க மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு. சித்தி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இவங்க பயங்கரமான ஆளு. ஒரு ஆள் இருக்கும்போது பேச மாட்டாங்க. அந்த ஆளை அந்த இடத்துல இருந்து எங்கேயாவது எஞ்சி போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆளை பற்றி இன்னொரு ஆள்கிட்ட புறணி பேசுவாங்க. அதுதான் இவ கோணம். உனக்கு இப்போ என்னதான் பிரச்சனை? என்ன பார்த்தோன்னு எதுக்கு வம்பிழுத்துட்டு இருக்க? நான் எங்க வம்பிழுக்கிறேன்? நீங்க பேசுனதுக்கு நான் பதில் பேசுறேன், அவ்வளவுதான். ஏண்டி நான் என்ன உனக்கு 10-30 வயசுக்கா மூத்தவ? 4-5 வயசுக்கு தான் மூத்தவ. ஆண்டிங்கிறா. எனது 5-6 வயசு தான் பெரிய வீலா? இந்த பாருங்க ஆண்டி, காமெடி பண்றதுக்கு ஒரு அளவு இருக்கு, அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். ஏன் நீ தான் அவளை விடம்மா, அவதான் நான் ஆண்டின்னு கூப்பிடாதேங்கிறல்ல, நீ எதுக்கு திரும்ப ஆண்டின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? இந்த பாருங்க சித்தி, இவங்க என்னை விட எப்படி ஒரு 10 வயசுக்கு மேலதான் மூத்தவங்களா இருப்பாங்க. 10-15 வயசு மூத்தவங்களா இருப்பாங்க. சரி அப்படி எப்படி கூப்பிட? பாட்டின்னு கூப்பிடனா ரொம்ப வயசாக இருக்கணும். இவங்களுக்கு வயசு மீடியத்தில் இருக்கிறதுனால நான் மீடியமாக ஆண்டின்னு கூப்பிடுறேன். அதான் அவளுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாளாமா? அவங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் அவங்க எனக்கு ஆண்டி தான். இப்போ ஆண்டின்னு கூப்பிட்டா அவங்களுக்கு என்ன பிரச்சனையா? என்ன நீ எப்படி கூப்பிடணும்னு நான் சொல்லணும், நீ கூப்பிடக்கூடாது. சரி விடுங்க, கல்யாணம் கேட்க வந்த இடத்துல நீங்களும் நானும் எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு? சரி சித்தி அவங்கள விடுங்க, நம்ம கதையை பேசுவோம். உங்க மூத்த மருமக கழுத்து நிறைய போட்டிருக்காங்க, உங்க சின்ன மருமகைய ஒண்ணுமே போடல. அக்கா அப்ப நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானா? நம்ம கிருஷ்ணா தம்பி ஆதியை ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? வேற வழி இல்லாம நீ ஊரறிய கல்யாணம் பண்ணி வைக்கிற. ஒருவேளை கல்யாணம் பண்ணி வைக்கலனா கிருஷ்ணா தம்பி நான் செத்து போயிடுவேன்னு சொல்லிச்சாம்ல. நீங்களாவது பரவாயில்ல ஆண்டி, இவ்வளோதான் கேள்விப்பட்டீங்க. நான் என்னென்னவோ கேள்விப்பட்டேன். 2 பேரும் அந்த பொண்ணுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணியிருந்தாங்களாம்ல. அங்கேருந்து கிருஷ்ணா தம்பி அந்த பொண்ணை கடத்தி கொண்டு போயிடுச்சான். அங்கே போய் கல்யாணம் பண்ணி 1 வாரம் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வந்தாவலாம் 2 பேரும். இவ வேற வாய விடுதால, நான் வேற கிருஷ்ணாட்ட பிசினஸ் பண்றதுக்கு அமௌண்ட் கேட்கணும்னு தான் கல்யாணம் கேட்க வந்திருக்கேன். இவங்க எல்லாத்தையும் எடுத்து குட்டிச்சோறாக்கிடுவா. வந்தப்ப வந்த வேலையை பார்த்துட்டு வயிறு மட்டும் தின்னுட்டு போக வேண்டியதானே. இவளால லாபமும் கிடையாது, வர்ற லாபத்தையும் சொல்லிடுவா. இந்த பாருடி, வந்த வேலையை மட்டும் பாரு, வாயை திறந்து எதுவும் பேசாத சொல்லிட்டேன். சரி சித்தி இருக்கட்டும், அந்த பிள்ளை கஷ்டப்பட்ட வீட்டு பிள்ளை. நீங்க 2 சம்மந்தம் அங்கே ஏற்கனவே பண்ணியிருக்கிய. என்னதான் உங்களுக்கு பிடிக்காத சம்மந்தமா இருந்தாலும் உங்களுக்கு ஆசை பண்ணதுக்கு என்னத்துல குறையா இருக்கிய? உங்க நகையெல்லாம் அவங்களுக்கு போட்டு கொடுக்கலாம்ல. நான் கல்யாணத்தை புதுசுல நகை இல்லாம ஏதோ ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்ததுக்கு உங்க கழுத்துல இருக்கிறத கழட்டி எனக்கு போட்டு விட்டிய. அதே மாதிரி உங்க மருமகளையும் பாசமா வச்சுக்கோங்க சித்தி, பாவம். அடியே தடவையாவது நகையை வாங்க மாட்டேன்னு என் கூட நேரடியாக மோதினேன். இப்போ சொந்தக்காரங்க முன்னாடி நகையை வாங்கி உங்கள் அக்கா கழுத்தில் மாட்டிட்டு ஊமக்கொட்டா மாதிரி வெறுங்கழுத்தா நின்று என்னை அவமானப்படுத்திட்டல. ஏக்கா நான் சொல்லுதேன் தப்பாக நினைக்காத. 2 பிள்ளைகளுமே அக்கா தங்கச்சி தானே. உனக்கு பிடிச்ச மருமகன்னு கழுத்து நிறைய அள்ளி போட்டிருக்க. சின்ன மருமகளுக்கு ஒன்றும் கொடுக்கலையாக்கா? என்னக்கா கேட்டதுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிற? எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும்க்கா. உனக்கு ஒருத்தவங்க பிடிச்சதுன்னா தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவேன். அதே இது அந்த ஆளை உனக்கு பிடிக்கலனா அந்த ஆளை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன். ஆனால் வெளியே இதெல்லாம் ஓகேக்கா, இது உன் குடும்பம், உன் மருமக.
கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோக்கா. ஆதிக்கு சிம்பிளாக இருக்க தான் பிடிக்கும். அதுக்குன்னு கல்யாணம் நடந்து 10 நாளுக்குள்ள இவ்வளோ சிம்பிளா இருப்பாங்களா? கஷ்டப்பட்ட வீட்டு பிள்ளைங்க கூட இவ்வளோ சிம்பிளா இருக்காது. மனசு கேட்காம தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கன்னு நகைங்களை கொண்டு வந்து போடுவாங்க. இந்த காலத்துல நகை விலை என்ன விலை விற்குதுன்னு கவரிங்காவது வாங்கி போடுவாங்க. ஆனா நீங்க என்னடான்னா, சரி நீங்களாம் வந்து ரொம்ப நேரம் ஆகுது, கிளம்புங்க. சரிக்கா, கிளம்புறோம்.